வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த 150 டேஸ் ரயில்வே ப்ராக்டிஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து ஆகஸ்ட் 4 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னொரு தடவை நான் வந்து அதை பற்றி ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? ஸோ ரயில்வேஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க அவங்களுக்காக மெயினாக இது கைண்ட் ஆஃப் அ ப்ராக்டிஸ் பேட்ச்சு. ஒரு பிடிஎஃப் 1 வீக் கொடுத்துட்டோம். அதிலிருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம் சண்டே, சரிங்களா? ஸோ ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கும், ரைட்? ஸோ இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இது 2 ஃபேஸாக இருக்கும். ஓகே, 2 ஃபேஸ்னால் என்ன, அதோட கம்ப்ளீட் ஷெடியூல் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் ட்ரூலி டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மைன். இது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு வீக்லி நான் உங்கள் ஒரு செட் ஆஃப் பிடிஎஃப் கொடுத்து இதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கணும், சரிங்களா? ரொம்ப டிஸ்ட்ராக்டாக ஆகாமல் தயவு செஞ்சு வந்து இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோமா அதை நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு வந்து டவுட்டே வரா தேவையில்ல. அதாவது இதை படித்தா போதுமா, கிளியர் பண்ணிடலாமா, அந்த டவுட்லாம் வேண்டாம். இதெல்லாம் படித்தாலே மோர் தென் எனாஃப், அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சின்சியராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? ரைட். ஸோ இது 2 ஃபேஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி, அதுக்கப்புறம் என்டிபிசியோட ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2, மெயின்ஸ் கூட. மெயின்ஸ் இப்போ அடுத்து இருக்கலாம் இல்லையா, அடுத்து அண்டர் கிராஜுவேட் அதோடைய எக்ஸாமும் இருக்குது. ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி இந்த என்டிபிசி குரூப் டி இந்த சிலபஸ் சிமிலராக இருக்கிற ஏதோ ஒரு ரயில்வே எக்ஸாம் வந்தால் கூட அந்த இதுவுமே கவர் ஆகும் இந்த டிசம்பருக்குள்ளே, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம், ரைட்? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 150 டேஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனில் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு எதுக்குமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து பேக்கடாகவே இருக்கும். உங்களை டைவர்ட் ஆகவே விடாது அந்த மாதிரி. அதேமாதிரி 24 ஃபுல் மார்க் இருக்குது. 24 ஃபுல் மார்க் இருக்குது. மேக்ஸில் 2000க்கு மேலே கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து நீங்கள் அந்த ஒய்சிடி மெட்டீரியலே ஃபாலோ பண்ணாலும் அதை ஒரு கன்சைஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதோடைய இப்போ ஒய்சிடி மெட்டீரியலோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரு சில கொஷின்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையுமே வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃப்ரீயாகவே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரியும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? வீக்லி லைவ் கிளாஸஸ். இப்போ ஆல்ரெடி இந்த வார்ம் அப் டைம்லேயே நம்ம ஒரு 6-7 லைவ் போயாச்சு, சரிங்களா? எல்லா டாப்பிக்கோட பேசிக் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 லைவ் கிட்ட ஆல்ரெடி போயாச்சு. அது ஆல்ரெடி சேவ்டாக தான் இருக்கும். பிகாஸ் சில பேர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே கொடுக்குற மேக்ஸ் மெட்டீரியலை வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக் தெரிஞ்சுட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வார்ம் அப் டைமில் கொஞ்சம் லைவ் நம்ம போயிருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதோடைய இதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி 150 டேஸ் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரிங்களா? இதோடைய ப்ரைஸ் வந்து 499. ஏற்கனவே என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்தவங்களுக்கு 50% ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம், என்டிபிசி PB50 அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஆக்சுவலி என்டிபிசி ப்ராக்டிஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் அது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு தான் அதுக்கு தான் நம்ம இந்த ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ரைட். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த வார்ம் அப்பில் ஒரு கொஞ்சம் ஃபைலு அப்புறம் டெஸ்ட்லாம் கூட கொடுத்துருந்தோம். இந்த பேட்சோட ஃபுல் ஷெடியூலும் கொடுத்துருந்தோம் டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் செஷன் ரெக்கார்டிங்ஸ் ஆல்ரெடி 9 லைவ் நம்ம போயாச்சு. அதாவது ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டென்ட்டு பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு, இந்த வார்ம் அப் டைமில் பார்த்துக்கிறதுக்காக. ஃபிசிக்ஸ், சம்மு, பயாலஜி எல்லாமே கொடுத்துருந்தோம். இதுதான் லைவ் போனதுக்கான அந்த கண்டென்ட் எல்லாமே. யூனிட் டிஜிட்டல் சம் கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் 37 நேற்று போனது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஒன்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதில் கேட்குற சம்ஸில் இருக்கிற டிஃபிகல்ட் சம்ஸும் உங்களுக்கு லைவில் சால்வ் பண்ணி காட்டுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த பேட்சோட ஹைலைட்டாகவே இருக்கும். வீக்லி நீங்கள் வீக்லி லைவ்ல இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 லைவாவது வீக்லி இருக்கும், சரிங்களா? அதுக்கு மேலே கூட இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஒரு 2ஆவது இருக்கும், ரைட்? ஸோ இதை வந்து 2 ஃபேஸாக நம்ம வச்சுருக்கிறோம். என்ன 2 ஃபேஸ் அப்படின்னா, நீங்கள் அந்த ஷெடியூலை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எல்லா டாப்பிக்குமே 2 வாட்டி நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் 2 ஃபேஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 4th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர். செகண்ட் ஃபேஸ் வந்து 13th அக்டோபர் டு 21st அக்டோபர். அகெயின் இப்போ சப்போஸ் இந்த ஷெடியூல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ரீசனிங்கில் அனாலஜி, ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் 2ல் வந்து அகெயின் இது எல்லாமே வரும்.
ஆனால் வேறு மெட்டீரியல்ஸாக இருக்கும். பட் இதே டாபிக் அகைன் ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம வார்ம் அப், இந்த டைம் இவ்வளோ நாள் வார்ம் அப்பில் போயிட்டு இருந்துச்சு. August 4th மண்டேலேருந்து ஃப்ரெஷ் பேட்ச்சு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு August 3rd சண்டே எல்லா மெட்டீரியலுமே, அதாவது வீக்லி மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சண்டே ஃபுல் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா அகைன் அதே டாப்பிக்கு ஃபேஸ் 2 13th அக்டோபர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் மெட்டீரியல்ஸ் வேறு இருக்கும், பட் டாபிக் அதே தான். அப்போனா நீங்கள் வந்து 2 தடவை ரிவைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. இதுக்கு நடுவில் என்ன எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கலாம் எப்போதுமே. அதுமாரி ஒரு 5 வீக் ஒரு தடவை ரிவிஷன் டைம் அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். இதுலேயுமே இருக்கும் 5 வீக்கில் 4 வீக்குக்கு ஒரு தடவை ஒரு ரிவிஷன் வீக் இருக்கும். ஸோ பழைய மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் அந்த டைமில் ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்போதுமே அவைலபிளாகவே இருக்கும். சரிங்களா? நீங்கள் எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 2த்துலேயுமே இருக்கும். சரிங்களா? ரைட். லாஸ்ட்டு டிசம்பர் எண்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி இந்த ஷெடியூலில் வந்து ஒரு சில ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம் எக்ஸாமை பொறுத்து. சப்போஸ் நடுவுலேயே வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் வருதுன்னா ஃபுல் மார்க் அந்த வீக் ஃபுல்லாக ஃபுல் மார்க் நம்ம நிறைய கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மெஜாரிட்டியாக சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதேமாதிரி மேக்ஸுக்கு கண்டிப்பாக லைவ் செஷன் இருக்கும். ரீசனிங்க்கு அது டிபெண்ட்ஸ், வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வீக் ஒன்ஸோ ரீசனிங்கான லைவ் செஷன் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது queries இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ரயில்வேக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மட்டும். ஓகே, கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீக்குமே இப்போ ஏதாவது ஒரு வீக் மிஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த வீக்லேருந்து அதை மேக்கப் பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஏதாவது 1-2 வீக் நமக்கு ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கும். பட் அதெல்லாம் பார்க்காம உடனே அடுத்த வீக்கில் என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ரெடியாக இருந்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகே, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். August 4th நம்ம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.